பறந்து போகும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் அன்னை ஔவையார் சொன்ன ஒரு கசப்பான உண்மை இன்னைக்கும் இந்த உலகத்தை மிரட்டிக்கிட்டே இருக்கு. பசி வந்திர பத்தும் பறந்து போகும். பசி இது வெறும் வயிற்று சுருக்கம் இல்லை. மானம், குலம், கல்வி, அறிவு, தானம், தவம்னு ஒரு மனுஷனை மனுஷனா வச்சிருக்கிற அத்தனை நல்ல குணங்களையும் ஒரே நொடியில் அழிச்சு அவனை ஒரு மிருகமா மாற்றக்கூடிய பேராயுதம். பசிங்கிறது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. அதுதான் உலகத்துல நடக்கிற அத்தனை வன்முறைக்கும் குற்றங்களுக்கும் போர்க்கும் மூல காரணம். தொழில்நுட்பத்துல உலகமே செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும் இன்னைக்கும் பல கோடி பேரால ஜெயிக்க முடியாத ஒரே ஒரு உணர்வு இந்த பசிதான். இந்த வீடியோவில் ஔவையார் சொன்ன அந்த 10 நல்ல குணங்களை பசி எப்படி உலக வரலாற்றுல நடந்த 10 உண்மையான கொடூர சம்பவங்கள் மூலமா அழிச்சதுன்னு ஆழமா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இது உங்க சாப்பாட்டு முறையை மாற்ற போகிறது. முதல்ல பசி எப்படி ஒரு மனுஷனோட சிந்தனையை அளிக்குதுன்னு சயின்ஸ் படி பார்ப்போம். நம்ம உடம்பை ஒரு கார்னு வச்சுப்போம். அது ஓடுறதுக்கு பெட்ரோல் வேணும் இல்லையா? அதே போல உடம்புக்கு ஆற்றல் குறையும் போது நம்ம வயிறு காலியாகி சுருங்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல வயிற்றுல கிரேலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது. இதான் பசி ஹார்மோன். இது நேரா ரத்தத்துல கலந்ததும் நம்ம மூளையில இருக்கிற ஹைபோதலாமஸ் பகுதிக்கு போய் அலாரம் அடிக்குது. உடனே உடம்புல சர்க்கரை அளவு குறையும் போது மூளை ஆபத்தை உணர்ந்து கார்டிசோல் மற்றும் அட்ரினலின் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணும். இதனால தான் மூளையில் இருக்கிற ஃப்ரீ ஃப்ரண்ட்ல ஹார்டெக்ஸ் அப்படின்ற நியாயம், தர்மம், சட்டம்னு யோசிக்கிற பகுதி செயலிழந்து போயிடுது. மூளை ஒரே ஒரு சிக்னல் தான் கொடுக்கும், எப்படி வேணா யாரை கொண்டாவது சாப்பிடு. இதனால தான் பசி வந்தா நல்லவங்களும் கோபப்படுறாங்க, தப்பு செய்கிறாங்க. பசி ஒரு மனுஷனோட குணத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு வர்றது நிஜமான பசியா இல்லை மனசு காட்டுற மாயையான்னு நமக்கு தெரிகிறதே இல்லை. விஞ்ஞானிகள் பசியை 2ஆ பிரிக்கிறாங்க.